ஓகே நேத்ரா உன்னுடைய தொப்பியை கொஞ்சம் நவுத்துறா. ஓகே இப்போ நம்ம அடுத்து பேச போறது நம்ம தொப்பி ஃபேமிலி. தொப்பி ஃபேமிலி தான். அம்மா அங்கேயும் தொப்பி போட்டிருக்காப்ல, அங்கேயும் தொப்பி போட்டிருக்காப்ல உங்க அப்பா. நேத்து நீ என்ன சாப்பிட்ட? நேத்து தெரியல. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்ட? இன்னைக்கு காலையிலயா? சரி உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னதான் பிடிக்குமா? முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி. என்ன முட்டையில பிரியாணி போட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? காக்கா முட்டையிலையா குருவி முட்டையிலையா? கோழி முட்டை. கோழி முட்டை. ரைட் ஓகே கை தட்டிடுங்க ஒரு வாட்டி. ஏத்துறாங்க ஈசா உன் மேல உங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களாம்மா. இது நம்ம என்ன பண்றது? கேட்டுருமா என்னன்னு? எவ்வளவு கம்ப்ளைண்ட பார்த்துருப்போம் நம்மலாம். என்ன யாருமா கம்ப்ளைண்ட் பண்றது? அண்ணாச்சி திடீர்னு போய் டிவியை கொட்டிடுறா. டிவியை கொட்டிடுறாளா? போன்ல பேசிட்டு போனையும் கொட்டுறா. அது ஏன்னு கேளுங்க. என்ன பாப்பா புதுசா இருக்கு கம்ப்ளைண்ட்? லூசுக்கு இருக்க சொன்ன கொட்டும். லூசுக்கு இருக்குன்னு சொன்னா கொட்டி விடுவியா? இல்லை இப்போ நீ என்ன சொல்ல? என்ன லூசுன்னு சொல்லு. சொல்லிட்டு நீயே கொட்டிடுவியா? அவளே கொட்டிக்குவா. என்னங்க வித்தியாசமான வியாதியா இருக்குது. ஏய் லூசுக்கு இருக்குன்னு சொன்னோன்னே கொட்டுன்னு உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்பா. கம்ப்ளைண்டே உங்க மேலதான் இருக்கு. நீ கேளு, ஏன் அப்படி சொன்னீங்க? எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு கேளுமா. ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க? அதெல்லாம் பேட் வேர்டு. ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நீ அதை சொல்ல மாட்டேன். அதனால இந்த நீங்க கொட்டினீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கொட்டினதுனால அவளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். ஆமா சின்ன குழந்தைகளை வந்து இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஏய் அது பேட் வேர்ட்ஸ் டங்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கீங்க. ஓ அப்போ லூசுன்னு சொன்னா நம்ம அடுத்த ஆளும் கொட்டணும் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து தான் பாப்பா கத்துருக்காப்புல. அதனால பாப்பா நீங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, யாரோ ஒருத்தர் யாரையோ பேசினா கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஆமா நீங்க கொட்டுறது வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேட் ஹேபிட். இது வந்து நீங்க வளர 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 அது பெரிய பிரச்சனையாயிரும். ஓகே பாப்பா இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. கை தட்டிருங்க.